எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே 2. நான் ஜஸ்ட் இப்போ தான் எழுந்திரிச்சேன். 2 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். இன்னைக்கு சாட்டர்டே, ஸோ வீக்கெண்ட் நாளைக்கு லேட்டாக எழுந்திரிச்சேன். கொஞ்சம் வீடு மெஸ்ஸியாக இருக்குது. ஹெல்ப் வருவாங்க. ஒரு அக்காவை நான் வந்து ஹையர் பண்ணியிருக்கேன். வீக்கெண்டில் மட்டும் அவங்க வருவாங்க, சாட்டர்டே மட்டும் வருவாங்க. ஏன்னா வாரம் முழுசும் நம்ம ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு அவ்வளோ டீப் க்ளீனிங்காக பண்ண மாட்டோம். இவங்க வந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் ஹையர் பண்ணியிருக்கேன். என்னோட பர்த்டேக்கு எப்போவுமே ஒரு பெட்டு நான் அடாப்ட் பண்ணுவேன். நான் வேணுக்குண்டு அடாப்ட் பண்ண மாட்டேன், பட் அதுவாயிட்டு நான் அடாப்ட் பண்ணேன். லைக் லாஸ்ட் இயர் நான் வந்து லக்கின்னு ஒரு பெட்டை அடாப்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரம் ஸ்ட்ரீட்ஸ். இந்த பர்த்டேலையும் ஒரு பெட் வந்து அப்படியே சீரியஸாக வந்துருந்துச்சு. அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். அவங்க பர்ஷியன் கேட் வளர்த்திருக்காங்க. பட் அவங்க இல்லாத டைம் அவங்க நெய்பர்ஸ்க்கு கொடுத்துட்டு போகிறாங்க அந்த கேட்டை. அந்த கேட்டை அவங்களால பார்த்துக்கிட முடியாமல் அவங்க ஸ்ட்ரீட்ஸில் விட்டுருக்காங்க. இல்லை இது ஒத்தையில் இருக்குது, லோன்லியாக இருக்குது, வெளியே போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு. அது வெளியே போய் எங்கேயும் அடி வாங்கி ஃபுல்லாக ப்ளீடிங், வாய் ஃபுல்லாக ப்ளீடிங் ஆகி ஸ்டிச்சஸ் போட்டு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களால பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அடாப்ட் பண்ணேன். என்கிட்ட ஆல்ரெடி நிறைய பெட்ஸ் இருக்குனாலேக்கு நான் அடாப்ஷன் இப்போ பண்ணுறதில்ல. பட் இந்த கேட்டை நான் நோன்னு சொல்ல விரும்பலை, ஏன்னா அது வந்து ஒரு டேஞ்சர் பொசிஷனில் இருக்கிறதுனாலைக்கு. குட் கேர்ள் வேணி, குட் கேர்ள். வெயிட், இதான் என்னோடய ஃபஸ்ட்டு கேட், என் பிள்ளை ஐசி. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஆல்ரெடி ஒரு சர்ஜரி நான் பண்ணிட்டேன் காதில். அது வந்து ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி இருந்துச்சு. இவங்க இப்படி சொரியறதுனால அதோட டேமேஜ் ஆகி அங்கே ஸ்வெல்லிங் இருந்துச்சு. அது சர்ஜரி பண்ணிட்டோம். பண்ணி இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டிச்சஸ் எல்லாம் எடுத்து இப்போ தான் அந்த காலர் மாதிரி போட்டிருப்பாங்க அதெல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு பார்க்க திரும்ப அதே காதில் ஸ்வெல்லிங் வந்திருக்கு. டாக்டர் சொல்கிறாரு அந்த ஸ்டிச்சஸ் இன்னும் ஓப்பனாக தான் இருக்கும், லைக் அந்த கட்டு இருக்கும், நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா அந்த லிக்விட் வந்து வெளியே வந்துடும்னு. ஆனால் எனக்கு மாறி இருக்குது. அதை எப்படி நான் ஸ்குவீஸ் பண்ணேன், அதுக்கு வலிக்கும். அதான் நாளைக்கு டாக்டர்கிட்ட கொண்டு போனோம். 12 o'clock அப்பாயின்மெண்ட் தந்திருக்காங்க. அது வந்து இங்கேருந்து ஒரு 40 minutes டிஸ்டன்ஸில் இருக்குது. நாளைக்கு கொண்டு போயிட்டு அவங்களே அந்த லிக்விடை ட்ரெயின் பண்ணுவாங்க. என்னால் முடியாது. ஸோ நம்ம தெரியாமல் ஏதாவது பண்ணி டார்ச்சர் பண்ணுறதோட டாக்டர்ஸ் பண்ணாலே பிரச்சனை இல்லை. ஸோ அவங்களுக்கு தோணுச்சுன்னா மயக்க மருந்து கூட கொடுக்கலாம். ஸோ அதை நாளைக்கு கொண்டு போகணும். I'll keep you guys updated. அப்புறம் இந்த vlogs உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செஷன். அண்ட் ஆல்சோ என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண. நான் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே வந்து நான் டெய்லி ஸ்டேட்டஸ் இல்லை நான் ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ மீ இன் இன்ஸ்டாகிராம் ஆல்சோ.